Guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So, today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். சரி, உங்களோட பர்சனும் சரி, எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்னால வந்து நிறைய விஷயத்துல வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கும். நம்ம அதர் சைடு வென் கம்ஸ் டு அவங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கட்டும், ஸோ அதுலலாம் வந்து அவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, அந்த பர்டிகுலர் டாபிக், அந்த பர்டிகுலர் விஷயத்துல வரும்போது உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நிறைய விஷயத்துல வந்து கோத்ரூ ஆகிட்டு வந்திருப்பீங்க. நிறைய லாசஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ ரெண்டு பேரோட தரப்புல இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு மென்டல் கான்ஃபிளிக்ட், அந்த ஒரு ப்ரெஷர், அந்த ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு லைஃப் சில நேரத்துல வந்து அவங்கவுங்களை வந்து புரிஞ்சுப்பாங்க. சில நேரத்தில் வந்து நீங்கள் அவங்கள வந்து புரிஞ்சுப்பீங்க. சில நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து கோவம் வரலாம். எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு வந்து கோவம் வரும். சில நேரத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து கோவம் வரலாம். ஒரு சில டைமில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த டைமில் அவங்க வந்து சில நேரத்தில் வந்து புரிஞ்சுக்காம வந்து கோவப்படுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டு டைப் ஆஃப் ஒரு எனர்ஜியாக தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு 50-50 தான் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு பாசிட்டிவ் சைடு ஒரு 50% வந்து பார்த்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலா வந்து ஒரு நெகட்டிவ் சைடுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50% கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். நல்ல ஒரு குட் மெமரிஸும் அந்த பர்சன் கூட வச்சிருப்பீங்க. நிறைய ஒரு குட் டைம் நீங்க அவங்க கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி சேம் ஈக்குவலான ஒரு அளவுக்கு அதே ஒரு சில பேட் டேஸ் அண்ட் பேட் மெமரிஸ் கண்டிப்பா ரெண்டு பேருமே வந்து கோ த்ரூ ஆயிட்டு வந்திருப்பீங்க. நிறைய அந்த ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் எனர்ஜி தான் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். பட் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலரா ரிலேஷன்ஷிப்ல நிறைய கோ த்ரூ ஆன ஒரு சில மூமெண்ட் தான் இங்க நான் வந்து பாக்குறேன். சில பேர் இப்ப நீங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்களும் சரி, உங்களோட பர்சனும் சரி, ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிருப்பீங்க. ஸோ ரெண்டு பேருமே செப்பரேட்டா வந்து இருந்திருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க லைக் உங்களோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பீங்க. ஸோ உங்க ஸ்பவுஸ் கிட்ட செப்பரேட் ஆயிட்டு காலேஜ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அதுதான் என்னால பேச கூட முடியல. லிட்டில் பிட் அந்த ஒரு ஃபம்பிள் எனர்ஜி வந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இந்த ரீடிங்ஸ்ல வந்து நான் பார்க்கும்போது ஒரு சில பிளாக்கேஜஸ் இங்க வந்து ஒரு கிளியரண்டா இங்க வந்து தெரியுது. ஓகேங்களா? ஒரு சில பிளாக்கேஜஸ் கண்டிப்பா வந்து வென் கம்ஸ் டு இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, கம் பேக் டு த பாயிண்ட். இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரத்துல நீங்க உங்களோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பீங்க. உங்க பர்சன் கிட்ட செப்பரேட் ஆயிட்டு, ஆரல்ஸ் உங்க பர்சன் அவங்களோட பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க உங்ககிட்ட இருந்து செப்பரேட் ஆயிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு செப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து போயிருந்திருக்கும். ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ஈகோ கிளாஸஸ் வந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க வந்து லைக் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க, இல்லை நீங்க ஏதாவது கன்வே பண்ணணும்னு நினைச்சா கூட, ஏதாவது பேசணும்னு நினைச்சா கூட அவங்க அந்த மூமெண்ட்ல இக்னோர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் கூட நீங்க வந்து போய் பேசி பார்க்கலாம், ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம், திருப்பி வந்து சேருவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்க கொஞ்சம் இறங்கி போய் அவங்க கிட்ட வந்து ஒரு கைண்ட்னஸா நீங்க வந்து பேசியிருந்தா கூட அந்த டைம்ல அவங்க வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இந்த கோவத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கம்ப்ளீட் இக்னோரன்ஸ். உங்களை வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. நீங்க டைரக்டா உங்க வீட்டில் போய் மீட் பண்ணா கூட உங்க ஃபேஸ் அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்டா அந்த ஒரு அவாய்ட் பண்ற மாதிரி ஒரு பிஹேவியர். ஸோ அந்த மாதிரி பல அந்த ஒரு ட்ராமட்டிக்கான ஒரு லைஃப் கண்டிப்பா அங்க வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில ட்ராமாஸ்மே அங்க வந்து இருந்திருக்கும். அண்ட் போத் சைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்னால கொஞ்சம் கேஆஸான ஒரு சில பீரியடுமே தான் இங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. கம்ப்ளீட்டா உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், என்னடா இது மாதிரி ரெண்டுமே ஒரு மாதிரி பிளாக்டா வந்து இருக்கு, ரெண்டு பேரோட சைட்லயுமே கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி பிளாக்டா இருக்கு. இங்க வந்து என்னன்னா லைக் ஒரு பர்சன் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தா கூட அடுத்த பர்சனுக்கு சரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனா ரெண்டு பேரோட சைட்லயுமே அந்த ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருமே தான் வந்து சஃபர் ஆறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆறுதலும் வந்து சொல்ல முடியல அங்க. ஸோ கம்ப்ளீட்டா அந்த எனர்ஜி டே பை டே வந்து ஒரு வீக்கர் கனெக்ஷனாக தான் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும்போது கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல் வந்திருக்கும். மேபி ஏதாவது அடுத்தும் ஏதாவது கண்டுபட்டனால இந்த மாதிரி இருக்கா, இல்லை யாராவது பிளாக் மேஜிக் ஏதாவது வச்சிருக்காங்களா, ஸோ அதனால இன்னும் சடனாக ரிலேஷன்ஷிப்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோமா அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு நிறைய விஷயத்துல நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்க. அண்ட் வென் கம்ஸ் டு லைக் ஸ்பெஷலி நீங்க வந்து இப்போ தனியா இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப் பத்தின தாட்ஸ் இருக்க தான் செய்யும். பட் உங்களுக்கு அதுல வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சில தாட்ஸ்மே உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ எனி அதர் எக்ஸ்டர்னல் பிளாக்கேஜஸ்னால, ஒரு நெகட்டிவ் பிளாக்கேஜஸ்னால தான் இவ்வளவு விஷயம் வந்து கோ த்ரூ ஆறீங்களோ, அதனால தான் இவ்வளவு சஃபர் ஆறீங்களோ அப்படின்ற மாதிரி அந்த விஷயமே நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய அந்த ஒரு சில கோ த்ரூவோட ஸ்டேட் இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டு பாயிண்ட்ல கூட வந்திருக்கும். ஐம் நாட் சேயிங் தட்
கம்ப்ளீட்டா லைக் அந்த ஒரு டிவோர்ஸ் பாயிண்ட் அந்த மாதிரி நான் வந்து சொல்ல வரல. ஒரு எண்ட் பாயிண்ட். இப்போதைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு ஹோல்டு. சில பேருக்கு வந்து ஒரு ரேர் கைண்ட் ஆஃப் கேசஸ்ல வேணா இந்த மாதிரி டிவோர்ஸ் ப்ராசஸ் கூட வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த இங்க வந்து லைக் ஐம் நாட் சேயிங் தட் எல்லாருக்குமே இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் பத்தி வரல. ஒரு மினிமம் கைண்ட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான், ஒரு ஃபியூ பீப்புள்ஸ் மட்டும் தான். பட் மேக்ஸிமம் த பீப்புள் நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த செப்பரேஷன் அப்படின்றது மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போதைக்கு வந்து இருக்கு. அண்ட் அகைன் நீங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயத்துல நீங்களுமே வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா வந்து இருக்கீங்க. உங்களாலையும் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. உங்களுக்கு வந்து உங்க பர்சன் மேல சில விஷயத்துல வந்து இன்னுமே ஒரு ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாம இருக்கலாம். சில நேரத்துல உங்களுக்கு உங்க பர்சன்ஸோட சைட்ல வந்து பாக்குறப்ப அவங்களோட சில கேரக்டர் அண்ட் பிஹேவியர் உங்களுக்கு வந்து பிடிக்காம வந்து இருந்திருக்கும். ஏன்னா சில நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல உங்க பர்சன் உங்களை வந்து மேனிபுலேட் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கும். சில நேரத்துல அவங்க ஒரு மாதிரி டாமினேட்டா பிஹேவ் பண்ணிருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கும். ஸோ லைக் அவங்களோட லைஃபுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. உங்களோட இண்டிவிஜுவல் லைஃப்க்கோ உங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸோ அவங்க வந்து வேல்யூ பண்ணாத மாதிரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே வந்து நடந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வந்து பார்க்குறப்ப அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்கேலை வந்து ரொம்பவே வந்து டேமேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஓகே, ஸோ வென் கம்ஸ் டு த திங்ஸ் நம்ம வந்து இந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷன்ஸில் சில பேர் ஒரு பாஸ்ட் ஒரு 2 to 6 months ஆவோ, சில பேர் ஒரு 9 months கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, தென் உங்க பர்சன்ல நீங்க யாராவது வந்து கேன்சரா வந்து இருக்கலாம். ஐ மீன் கடகராசியா வந்து இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் when it comes to the water element sign. ஓகேங்களா? அண்ட் நீங்க உங்களோட பர்சன் யாராவது வந்து 7ஆம் தேதியில பிறந்த ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க, இல்லைன்னா 3ஆம் தேதியில பிறந்த ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. ஆல்சோ உங்க 2 பேரோட லைஃப் பாத் நம்பர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு அந்த ஒரு நம்பர் 7 இல்ல நம்பர் 3 இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு நம்பர் 1 வந்து இருக்கலாம். ஓகே, அண்ட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் திங் வந்து இந்த பர்சன் த்ரூ கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது ஸ்பாட்டான உங்களுக்கு வரலாம். எப்போ எப்படி வந்து பேசுவாங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. பட் இனி வர அப்கமிங் டைம்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பனாலுமே இவங்க தரப்புல இருந்து உங்களுக்கு அந்த ஒரு காலோ மெசேஜஸோ கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா இந்த பர்சனுக்கு என்ன அப்படின்னா, இந்த கனெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு நான் 2 விஷயம் வந்து நான் சொல்லிடுறேன். சில விஷயத்துல உங்க பர்சன் உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து தெரிவாங்க. உங்களோட எனர்ஜிக்கும் சரி, ஸோ உங்களோட வைபுக்கும் சரி, அவங்க சில நேரத்துல வந்து உங்களுக்கு ஆப்போசிட் பர்சனா தான் வந்து தெரிவாங்க. சில நேரத்துல அவங்களுக்கு நீங்க ஆப்போசிட் பர்சனா வந்து தெரிவிங்க. ஸோ இங்க வந்து ஏன்னா அந்த ஒரு லைட் அண்ட் டார்க் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். ஸோ ஒரு பக்கம் அந்த ஒரு ஷேடோ சைடு, ஒரு பக்கம் அந்த ஒரு பாசிட்டிவ்னஸ். ஸோ அந்த ஒரு லைட் அண்ட் டார்க் எனர்ஜி தான் நான் இங்க வந்து பாக்குறேன். பட் இங்க நம்ம வந்து பாக்குறப்போ லைக் இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு எதுவும் ட்ரெயின் பண்ண போறது கிடையாது. இதனால உங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த ஒரு கேயாஸான ஒரு லைஃபா இருக்கும் அப்படின்னு கிடையாது. இது ரெண்டையுமே நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாலே, உங்க 2 பேரோட விஷயத்துல சின்ன சின்ன இடத்துல நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றது, சின்ன சின்ன இடத்துல நீங்க வந்து விட்டு கொடுத்துட்டு போறது தன்மை இருந்தாலே மேக்ஸிமம் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க ப்ராப்ளம் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த பர்சன் என்ன அப்படின்னா இவங்களோட ஆக்சுவல் ஃபீலிங் என்னவோ அதை அவங்களால வந்து சரியா அவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. இவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலன்னு கூட வந்து சொல்லலாம். இவங்களோட பாயிண்ட்ல நீங்க வந்து பாக்குறப்போ எப்பயுமே அவங்க ஒரு மாதிரி உங்ககிட்ட வந்து கொஞ்சம் கோவப்படுற மாதிரியோ இல்ல ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ற மாதிரி தான் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. அதுவே இந்த பர்சன் கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்க, ஒரு எமோஷனலா நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த பர்சனுக்கு வராது. ஏன்னா அது இந்த பர்சனோட நேச்சர் அப்படி. ஸோ அதனாலதான் அவங்க அந்த மாதிரி வந்து இருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு பேர் அந்த ஒரு இன்ட்ரோவர்ட் எனர்ஜியா கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆட்டிடியூட் இருக்க மாதிரி அந்த மாதிரி இவங்க வந்து இருக்கலாம். அது எய்தர் அது மேல் பர்சனோ ஃபீமேல் பர்சனோ ஹூஎவர் இட் குட் பி, அவங்களோட கேரக்டர்ல இந்த சின்ன சின்ன விஷயம் அங்க வந்து இருக்கும். ஒரு கட் அண்ட் ரைட்டான ஒரு பர்சனா வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு ஓப்பன் மைண்டடா வந்து இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஓப்பன் மைண்டடா இருக்கீங்க அப்படின்னா உங்க பர்சன் ஓப்பன் மைண்டடா வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஒரு ஓல்டு சோல் மாதிரி தான். ஸோ நிறைய விஷயத்துல அந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுக்கிறது, ஸோ அவங்களுக்குன்னு அந்த ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கேரக்டர் வைஸ் நீங்கள் எப்படி யோசிக்கிற விதமாக இருக்கட்டும், பிஹேவியராக இருக்கட்டும், உங்களோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி வேரியண்ட்டாக தான் அங்கே வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தான் அங்கே வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இங்கே அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ ரிலேஷன்ஷிப்போட விஷயத்தில் ரொம்ப நல்ல ஒரு பாண்டை தான் இங்கே வந்து கொடுக்கும். ஸோ இந்த பர்சன் த்ரூ சடனாக உங்களுக்கு ஏதாவது ஒரு
சில கால் அண்ட் மெசேஜஸ் வரலாம். இவங்க அந்த ரீயூனியன் மைண்ட் செட்ல தான் வராங்க. ஜஸ்ட் சும்மா பேசிட்டு போறது அந்த மாதிரி வந்து கிடையாது. கம்ப்ளீட்டா அந்த ஒரு ரீயூனியன், அது ஒரு ரீயூனைட். ஸோ திருப்பி வந்து பேசுறாங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு ஃபுல் எஃபர்ட் வந்து அவங்க கண்டிப்பா வந்து போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து இருக்கு. ஸோ வாட் ஆர் த கன்ஃபியூஷன், பாஸ்ட்ல என்ன ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் சரி, என்ன ஒரு சில ஆர்கியூமெண்ட் அண்ட் ஃபைட், ரெண்டு பேருக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு, சண்டை, பிரச்சனை, என்ன ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா வந்து சால்வ் ஆக தான் இங்க வந்து செய்யும். அண்ட் சில பேருக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லைக் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கிட்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்க கிட்ஸ் வந்து பிறந்த தேதி 6ஆம் தேதியா வந்து இருக்கலாம். ஐம் நாட் லைக் இது எல்லாருக்குமே ரெசனேட் ஆகாம தெரியாது. இந்த பர்ட்டிகுலர் விஷயம் மட்டும் இன்கேஸ் உங்களுக்கு கிட்ஸ் இருக்கு அப்படின்னா, உங்க கிட்ஸோட பிறந்த அந்த மந்த் வந்து 6ஆம் தேதி மாசமா ஏதாவது இருக்கலாம். மேபி லைக் ஜூன் மந்த்தோ இல்ல பிறந்த தேதி வந்து 6வது அந்த மாதிரி 6 நம்பர் 6ஆ வந்து இருக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் வென் கம்ஸ் டு இந்த இயர்க்குள்ள ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து பார்க்கலாம். வென் கம்ஸ் டு இது வந்து லைக் நீங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்ல பொதுவாகவே நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்லயும் கூட இருந்தாலும் சரி, இந்த இயர் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்க ரெண்டு பேருக்குமே வந்து கொடுக்கும். நிறைய பாண்ட்ல வந்து அந்த ஒரு எமோஷனலான ஒரு சில விஷயம் இங்க வந்து ஃபார்ம் ஆகும். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த பர்சன் கொஞ்சம் வந்து எமோஷனலா வந்து மாறுவாங்க. சில விஷயத்த நீங்க உங்க பர்சனுக்கு வந்து கத்துக் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. வென் கம்ஸ் டு இப்போ அவங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியல அப்படின்னா அவங்க மேல நீங்க வந்து கோவப்படாதீங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சில விஷயம் வந்து சொன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா நீங்க எப்படி அந்த பர்சனை வந்து ஹேண்டில் பண்றீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உங்களை வந்து எல்லா விதத்துலயும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து என்னன்னா லைக் இது வந்து ஒரு ஒன் சைட் எஃபர்ட்டா வந்து போகுதோ இல்ல அந்த பர்சன் கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட் பர்சனா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த பாண்ட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு growth-க்கு கண்டிப்பா இங்க வந்து போக தான் செய்யும். ஏன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த பர்சன் வந்து பிசிக்கலாவும் சரி, எமோஷனலாவும் சரி, நிறைய விதத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தான் வந்து செய்வாங்க. எல்லா விதத்துலயும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. நிறைய விஷயத்துல உங்களை வந்து இவங்க கைடும் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸோ ஒரு சில கைடன்ஸோ இவங்களே வந்து கொடுக்கலாம். ஒரு பெஸ்ட் அட்வைசராகவும் இவங்க கண்டிப்பா வந்து இருப்பாங்க. ஓகே. பட் சின்ன சின்ன இடத்துல அவங்க வந்து லாக் ஆறாங்க அப்படிங்கிறப்போ ஸோ அதுல நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் வந்து போடுறது ரொம்ப முக்கியம் தான். அதுல நீங்க அவங்களுக்கு சின்ன சின்ன இடத்துல நீங்க அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றது அது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்றேன் அந்த ஒரு லிட்டில் பிட் அந்த ஒரு காம்ப்ரமைஸான ஒரு மைண்ட் செட், அவங்க ஒரு இடத்துல லேக் ஆகும்போது அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றது, நீங்க ஒரு இடத்துல லேக் ஆகும்போது அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்றது. ஸோ தட்ஸ் ஹவ் த பாண்ட் வில் பி கெட் இன்க்ரீசிங். அப்படிதான் நம்ம வந்து பாக்குறப்ப அந்த பாண்ட்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா வரும். ஓகே. அண்ட் ஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப்ல பர்டிகுலரா இந்த இயர்க்குள்ளேயே நீங்க ஒரு நிறைய ஒரு சில பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க கண்டிப்பா வந்து பாப்பீங்க. அண்ட் நிறைய எஃபர்ட்ஸ் அண்ட் சக்சஸ் இங்க கண்டிப்பா வந்து இருக்கும். இந்த ப்ராப்ளம்னால என்ன ஒரு சில கேஆஸான ஒரு சில சிச்சுவேஷன் பாஸ்ட்ல கோ த்ரூ ஆனீங்களோ ஸோ அந்த விஷயம் இனிமே வந்து இருக்காது. ஸ்பெஷலா இந்த இயர் அந்த அளவுக்கு பாதிப்பு எதுவுமே வந்து இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது செப்பரேஷன்ல வந்து இருக்கீங்க, இப்போ அவங்க வந்து லைக் அவங்களோட பேரண்ட்ஸோட வீட்டில் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேசஸ் இருக்கு அப்படின்னா கூட ரெண்டு பேருமே ரீயூனைட் பண்ணுவீங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து வாழுவீங்க. அண்ட் இந்த கனெக்ஷன் வைஸ்ல நம்ம வந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு growth வந்து இருக்க தான் செய்யும். அண்ட் வாட் ஆர் த செப்பரேஷன், பொதுவாக செப்பரேஷன் இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸாக இருக்கு, சுத்தமாக எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை அப்படின்னா கூட இந்த பர்சன் த்ரூ உங்களுக்கு அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் see உங்கள் பர்சனோட சேனலோ மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் மெசேஜஸ். சி அவங்க வந்து என்ன ஒரு சில விஷயம் வந்து பண்ணாலுமே அவங்கள வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடலாம் அவங்க வந்து பண்ணல. அதாவது என்னன்னா அப்படின்னா வேணும்க்குனே ஒரு பர்சனை வந்து டார்கெட் பண்ணி ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் உங்க பர்சனுக்கு வந்து கிடையாது. அவங்களோட சில பிஹேவியர், அவங்களோட கேரக்டர், அவங்க எக்ஸ்போஸ் பண்ற விதம் வேணா உங்களுக்கு மேபி அந்த மாதிரி நீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இந்த பர்சன் இப்படிதான் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே நீங்க அவங்கள வந்து பார்க்கறனால என்னவோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி ப்ராப்ளமா இருக்க மாதிரி வந்து தெரியுது. பட் உங்க பர்சன் அப்படி கிடையாது. அவங்களோட சில கேரக்டர் அப்படி அந்த நேச்சர் அப்படி இருக்குங்கிறனால தான் அவங்களால அந்த விஷயத்த வந்து ஒரு ப்ராப்பர் வேயா வந்து கன்வே பண்றதோ எக்ஸ்பிரஸ் பண்றதோ அது அவங்களுக்கு வந்து தெரியல. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்குறப்ப என்ன அப்படின்னா லைக் அவங்க நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும் கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லாமே வந்து இருக்கு. ஆனாலும் அவங்க பயப்பட தான் செய்றாங்க. ஏன்னா பாஸ்ட்ல நீங்க அவங்களை ஏதாவது இக்னோர் பண்ணியிருந்திருப்பீங்க. பாஸ்ட்ல ஏதாவது அந்த ஒரு சில ஆர்கியூமெண்ட் சண்டை வந்து நீங்க ரொம்ப வந்து ஏதாவது சண்டை போட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அதெல்லாம் நினைச்சு பயப்பட தான் வந்து செய்றாங்க. அகெயின் நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவீங்களா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. சி
அகைன் ஸோ உங்களோட சில பிஹேவியர் அது அவங்களுக்குமே தான் வந்து ஹர்ட் ஆயிருக்கு. அவங்களோட சில பிஹேவியர் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு நீங்க ஃபீல் பண்ற மாரி, உங்களோட சில பிஹேவியர் அந்த பெர்சனுக்குமே தான் ரொம்ப வந்து ஹர்ட் ஆயிருக்கு. என்ன நீங்க அத வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிறீங்க, அவங்க பெர்சன் அத எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. அதனால தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அண்ட் அகைன் த கன்ஃபர்மேஷன். நீங்க அவங்க கிட்ட வந்து இவ்வளோ தூரம் இன்செக்யூரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்ற அவசியமே இல்ல. உங்க பெர்சன் உங்களுக்கு வந்து ஒரு செக்யூரான ஒரு பெர்சன் தான். எல்லா விதத்துலயும் உங்கள வந்து புரொடெக்ட் பண்றதோ, உங்கள எல்லா விதத்துலயும் உங்களுக்கு கைட் பண்றதோ, அந்த மாரி ஒரு பெர்சன் தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ நான் டேரோலயே இந்த வேர்ட நான் சொன்னேன். லைக் நீங்க இந்த பெர்சன் கிட்ட நீங்க ரொம்ப சேஃபாவே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லிட்டரலி அகைன் அந்த சேனல் மெசேஜஸ்லயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பெர்சனோட ஃபீலிங்ஸ் அதா தான் வந்து இருக்கு. ஸோ நீங்க அவங்கள வந்து பார்த்தோன்னே ஒரு மாரி இன்செக்யூரா வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பெர்சன் அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான பெர்சன்லாம் வந்து கிடையாது அப்படின்ற மாரி தான். சில அந்த ஒரு ஹர்ட் இந்த பெர்சனுக்கு வந்து இருக்கு. ஓகே. ஐ கேன் லிட்டரலி ஃபீல் தட். அவங்களுக்கு அந்த அந்த ஹர்ட் நீங்க குடுத்த அந்த ஒரு சில அவங்கள ட்ரீட் பண்ணது, நீங்க சில விஷயத்துல வந்து ட்ரீட் பண்ணது, அந்த பெர்சனுக்கு ஒரு மாரி ஹர்ட்டாவும் இருக்கு. அவங்களுக்கு அது ஒரு மாரி எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாரி தல குனிற மாரியும் இருக்கு. ஓகேங்களா? அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ரொம்ப பெயின்ஃபுல்லா வந்து இருக்கு இந்த விஷயம். அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்ப, அந்த ஒரு சேடான ஒரு எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன். பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன். சி திஸ். ஸோ நீங்க இக்னோர் பண்றது அந்த பெர்சனுக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் ஆஃப் த ரீடிங்ல நான் சொன்ன வேர்டே அதுதான். லைக் நீங்க மேபி இக்னோர் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்க வீட்ல வந்து அவங்க பேசணும்னு நினைச்சா கூட நீங்க அவங்கள ஏதாவது இக்னோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி திஸ் கன்ஃபர்மேஷன் சைன். ஓகே. ஸோ மேக்ஸிமம் கேசஸ் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ லைக் த ரிலேஷன்ஷிப் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா வரும். ஸ்பெஷலா இந்த இயர் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா வரும். ரெண்டு பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு ரீகெயின் யுவர் ட்ரஸ்ட். சி திஸ் பியூட்டிஃபுல் மெசேஜஸ். ஸோ அந்த ட்ரஸ்ட் தான் அவங்க திருப்பி வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறாங்க. அண்ட் ப்ளீஸ் டோன்ட் மூவ் ஆன். அகெயின் லாஸ்ட் மெசேஜஸ் நான் எடுக்கும்போது வி கெட் த கார்டு லைக் ப்ளீஸ் டோன்ட் மூவ் ஆன். நீங்கள் தயவு செஞ்சு வந்து மூவ் ஆன் பண்ணிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா லைக் திஸ் இஸ் 100% ஒரு பியூரஸ்டான ஒரு சைனாக தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். இந்த பர்சனுக்கு டெஃபினட்டாக இந்த கனெக்ஷன்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் தான் அவங்க ஆசைப்படுறாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைனால நீங்கள் உடனே கன்க்ளூட் பண்ணிட வேண்டாம். இந்த பர்சன் வந்து லைக் வேண்டாம், இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்போட மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல லெவலுக்கு வந்து க்ரோ ஆகும். ரீயூனிட் ஆக தான் வந்து செய்வீங்க. அந்த ஒரு ரீயூனியன் ஆக தான் செய்யும். ஸோ லைக் லிட்டில் பிட் கொஞ்சம் பேஷண்ட்டாக வந்து வெயிட் பண்ணுங்க. அவங்க பர்சனோட தரப்புலேருந்தே உங்களுக்கு அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்க தான் செய்யும். அண்ட் லிட்டில் பிட் அவங்களோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் நீங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே அது பெஸ்ட்டாக இருக்கும். சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இப்போ லைக் நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு வைஸ் வெர்சாவா இருக்கு அப்படின்னாலுமே இட்ஸ் ஓகே. ஏன்னா இந்த ரீடிங் வந்து நீங்க அக்கார்டிங் டு உங்களோட எனர்ஜி வைஸ் நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணி கூட நீங்க வந்து பார்க்கலாம். ஐ கேன் சே இன்னொரு ரீடிங் காஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ யா உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு ரெஸ்டாரண்ட் அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சேனல் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி வந்து கொடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமோட சேனலோட டீட்டெயில் அண்ட் எஸ்எல்எஸ் யூடியூப் சேனலோட டீட்டெயில் எல்லாமே இந்த ஹைலைட் கமெண்ட்டை நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க போய் பார்க்கலாம் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல. அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் பர்சனல் ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்க டெஃபினட்டா நான் வாட்ஸ்அப் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீட்டெயில் எல்லாமே நான் ஹைலைட் பண்ண கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். அண்ட் எஸ்எல்எஸ் இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லவ் ஸ்பெல்ஸ் அண்ட் எனி கைண்ட் ஆஃப் நீங்க தேர்ட் பார்ட்டி ரிமூவல்ஸ் ஏதாவது பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு சில பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்க லைஃப்ல இருக்கு, எனி கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி ரிமூவல்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்குரிய ப்ராசஸ் மீது தான் நான் வந்து பண்றேன். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலுமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில எனர்ஜைஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ரீச் அவுட் எதிரோட மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். ஸோ கைஸ் அகைன் அண்ட் அகைன் ஐ வாண்ட் சே த சேம் திங். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டெரரின்னு சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அதை பண்ணி போய் பாருங்க. இது போல மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரீடிங் கண்டிப்பா நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக தான் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ நீங்க அதை பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ அகைன் அண்ட் அகைன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொஸ்டின் டேரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ see you guys in the next one. Love you all. Take care.